பல பேர் வாழ்க்கையில் தோல்வியடைந்தது எதிரிகளால் இல்லை, ஒரு நிமிஷ ஆத்திரத்தால் தான். சாணக்கியர் சொல்றாரு, கோபத்தில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எதிரிக்கு கொடுக்கும் ஆயுதம். அதனாலதான் புத்திசாலிகள் கோபப்படும் போது கத்த மாட்டார்கள், அவர்கள் அமைதியாகி விடுவார்கள். ஆனால் அந்த அமைதி பலவீனம் இல்லை, அது ஒரு சிங்கம் தாக்குவதற்கு முன் இருக்கும் அமைதி. இந்த வீடியோவில் உங்கள் கோபத்தை எப்படி எதிரியின் பயமாக மாற்றுவது, வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றுவது என்று சாணக்கியரின் 3 ரகசிய தந்திரங்களை பார்க்கப் போகிறோம். முதல் வழி மௌனம் எனும் பேராயுதம். 1. மௌனம் ஏன் அவசியம்? உங்களுக்கு கோபம் வரும்போது ஏன் பேசக்கூடாது? காரணம் மிக எளிது. நீங்கள் கோபத்தில் இருக்கும்போது உங்கள் புத்தி வேலை செய்யாது. உணர்ச்சிகள் உங்கள் அறிவை மறைத்துவிடும். சாணக்கியர் எச்சரிக்கிறார், நீங்கள் கோபத்தில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் எதிரிக்கு ஒரு ஆயுதமாக மாறும். அதாவது ஆத்திரத்தில் நீங்கள் பேசும்போது உங்கள் ரகசியங்களையும் உங்கள் பலவீனங்களையும் உங்கள் திட்டங்களையும் அறியாமலேயே உளறிவிடுவீர்கள். எதிரிக்கு தேவைப்படுவது இதுதான். உங்கள் நாவை கொண்டே உங்களை வீழ்த்த அவன் காத்திருப்பான். மௌனமாக இருக்கும் ஒருவன் என்ன நினைக்கிறான் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் அதிகம் பேசுபவன் ஒரு திறந்த புத்தகம் போல மாறிவிடுகிறான். 2. சாணக்கியரின் தந்திரம். எதிரியை நிலைகுலைய வைக்க சாணக்கியர் ஒரு தந்திரத்தை கூறுகிறார். உங்களுக்கு ஒருவர் அவமானம் செய்கிறார் அல்லது உங்களை சீண்டுகிறார் என்றால் பதில் பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். அல்லது பேசாமல் அவர் கண்களை நேராக பாருங்கள். இந்த செயல்ல 2 விஷயங்களை செய்யும். எதிரியின் குழப்பம். நீங்கள் கத்துவீர்கள் என்று எதிர்பார்த்த எதிரிக்கு உங்கள் அமைதி ஒரு பெரிய அதிர்ச்சியை தரும். இவன் ஏன் பதில் பேசவில்லை, இவன் மனதில் என்ன ஓடுகிறது என்ற கேள்வி அவனை அரிக்கத் தொடங்கும். பயம். உலகில் எதற்கும் பயப்படாதவன் கூட தெரியாத ஒரு விஷயத்திற்கு பயப்படுவான். உங்கள் மௌனம் என்பது அவருக்கு ஒரு புரியாத புதிர். உங்களை விட உங்கள் அமைதி அவர்களை அதிகம் பயமுறுத்தும். 3. மௌனத்தின் வெற்றி. மௌனம் என்பது சகிப்புத்தன்மை அல்ல, அது ஒரு காத்திருப்பு. சிங்கம் வேட்டையாடும் முன் மௌனமாக பதுங்குவதை போன்றது அது. நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உங்களை சுற்றியுள்ள விஷயங்களை கூர்ந்து கவனிக்கிறீர்கள். எதிரியின் பலவீனங்களை ஆராய்கிறீர்கள். உங்களுடைய ஒரு வார்த்தையை கூட எதிரியால் பயன்படுத்த முடியாத அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அந்த யுத்தத்தில் பாதி நீங்கள் வென்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். சரியான நேரம் வரும்போது உங்கள் செயல்கள் பேச வேண்டும், உங்கள் சொற்கள் அல்ல. நினைவில் கொள்ளுங்கள், ஆழமான கடல் எப்போதும் அமைதியாக இருக்கும். மௌனம் காப்பவனே தன்னை ஆள்பவன், தன்னை ஆள்பவனே உலகை ஆளத் தகுதியானவன். 2. வழி விளைவுகளை சிந்திக்கும் விவேகம். வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் 2 நிலைகளில் எடுக்கப்படுகின்றன. 1. தெளிவான அறிவு, மற்றொன்று கட்டுக்கடங்காத உணர்ச்சி. சாணக்கியர் தனது 2வது விதியாக ஒரு மகத்தான தந்திரத்தை கூறுகிறார். கோபத்தின் தொடக்கத்தை விட அதன் முடிவை யோசி. நம்மில் பலர் கோபம் வரும்போது அந்த நொடியை பற்றி மட்டுமே சிந்திக்கிறோம். அந்த நொடியில் நம் ஆத்திரத்தை வெளிப்படுத்தினால் ஏதோ ஒரு நிம்மதி கிடைப்பதாக உணர்கிறோம். ஆனால் சாணக்கியர் கேட்கிறார், அந்த 1 நிமிட ஆத்திரம் உங்களின் வாழ்நாள் உழைப்பை சிதைக்க தகுதியானதுதானா? 1. விவேகத்தின் கணக்கு. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் அதன் லாப நஷ்டத்தை கணக்கிடுபவனே சிறந்த தலைவன். கோபம் உங்களை தாக்கும்போது உங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் உங்கள் மூளைக்கு 1 நிமிடம் வேலை கொடுங்கள். உங்களை நீங்களே இப்படி கேட்டுக்கொள்ளுங்கள், இப்போது நான் கத்தினால் அல்லது ஒருவரை தாக்கினால் அடுத்த 10 நிமிஷத்தில் என்ன நடக்கும்? அடுத்த 10 நாட்களில் என்ன விளைவுகள் ஏற்படும்? அடுத்த 10 வருடங்களில் இதன் தாக்கம் எப்படி இருக்கும்? உதாரணமாக, மேலதிகாரியிடம் காட்டும் ஒரு சிறு கோபம் நீங்கள் பல வருடங்களாக கட்டி எழுப்பிய உங்கள் வேலையை ஒரே நொடியில் பறிக்கக்கூடும். நெருங்கிய நண்பனிடம் காட்டும் ஒரு கண நேர ஆத்திரம் பல வருட அழகான நட்பை வேரோடு முறிக்கக்கூடும். காயம்பட்ட உடல் குணமாகும், ஆனால் காயப்பட்ட மனமும் சொல்லால் சிதைந்த உறவும் என்றுமே திரும்பாது. 2வது பயிற்சி மற்றும் முடிவு. இதற்கு சாணக்கிய நீதி ஒரு அற்புதமான பயிற்சியை சொல்கிறது. இனி எப்பொழுது உங்களுக்கு கோபம் வந்தாலும் ஒரு கணம் அமைதியாக நின்று, இப்பொழுது இந்த கோபம் எனக்கு தேவையா என்று உங்களை நீங்களே கேளுங்கள். இந்த கேள்வி உங்கள் மூளையை உணர்ச்சி பிழம்பிலிருந்து தர்க்க ரீதியான சிந்தனைக்கு கொண்டு வரும். பெரும்பாலான நேரங்களில் உங்கள் உள்மனம் இல்லை, இது தேவையில்லை என்றே பதில் சொல்லும். அப்படி அந்த பதில் வந்துவிட்டால் உங்கள் கோபம் ஒரு பனிக்கட்டியைப் போல தானாகவே தணிந்துவிடும். 3. வழி ஆற்றலை திசை திருப்புதல். வாழ்க்கையின் 3வது மற்றும் மிக முக்கியமான வழிமுறைக்கு நாம் வந்திருக்கிறோம்.
பலவீனமானவர்கள் கோபத்தை மற்றவர்கள் மீது கக்குகிறார்கள், ஆனால் வெற்றியாளர்கள் கோபத்தை விழுங்கி அதை வெற்றியாக மாற்றுகிறார்கள். சாணக்கியர் கூறுகிறார், கோபம் என்பது ஒரு தீ. அது உங்களை சுட்டெரிக்க வேண்டுமா அல்லது உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்திற்கு எரிபொருளாக வேண்டுமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். நம்மில் பலர் கோபம் வரும்போது கத்துகிறோம், பொருட்களை உடைக்கிறோம் அல்லது எதிரியை திட்டுகிறோம். ஆனால் இதனால் யாருக்கு நஷ்டம்? உங்களுக்குத்தான். உங்கள் ஆற்றல் வீணாகிறது. சாணக்கியரின் வாழ்க்கை நமக்கு ஒரு மாபெரும் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. சபதத்தின் நாயகன் சாணக்கியரின் வரலாறு. நந்த வம்சத்தின் அரச சபையில் சாணக்கியர் அவமானப்படுத்தப்பட்ட அந்த தருணத்தை நினைத்து பாருங்கள். ஒரு மாபெரும் அறிஞன் தலைமுடியை பிடித்து இழுத்து வெளியே தள்ளப்படுகிறான். அந்த சூழலில் எந்த ஒரு சாதாரண மனிதனும் என்ன செய்திருப்பான்? ஆத்திரத்தில் கத்தியிருப்பான் அல்லது அழுது கொண்டே சென்றிருப்பான். ஆனால் சாணக்கியர் என்ன செய்தார்? அவர் அங்கு நின்று சண்டையிடவில்லை. மாறாக தனது அவிழ்ந்த சிகையை, தலைமுடியை கையில் பிடித்து ஒரு சபதம் ஏற்றார். இந்த அகங்காரம் பிடித்த நந்த வம்சத்தை வேரோடு அழிக்கும் வரை என் கூந்தலை நான் முடிய மாட்டேன். அவர் கத்தவில்லை, ஆனால் அவர் எடுத்த அந்த முடிவு உலகையே உலுக்கியது. தனது கோபத்தை ஒரு நொடி உணர்ச்சியாக பார்க்காமல் அதை ஒரு மாபெரும் இலட்சியமாக மாற்றினார். அதுதான் ஒரு உண்மையான ராஜதந்திரியின் அடையாளம். ஒன்று, பழிவாங்குதல் அல்ல, வெற்றி பெறுதல். உங்களை ஒருவர் கோபப்படுத்துகிறார் என்றால் அவர்களை திருப்பி திட்டுவதால் உங்களுக்கு என்ன லாபம்? ஒரு 5 நிமிட நிம்மதி கிடைக்குமா? ஆனால் அதன் பிறகு நீங்கள் இழந்த மரியாதையோ அல்லது நேரமோ திரும்பாது. சாணக்கியரின் பாடம் இங்கேதான் மிக தெளிவாக இருக்கிறது. பழிவாங்குதல் என்பது ஒருவரை வீழ்த்துவதல்ல, நீங்கள் அவர்களுக்கு எட்டாத உயரத்தில் உயர்ந்து நிற்பது. உங்களை அவமானப்படுத்தியவர்கள், உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அனைவரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டுங்கள். உங்கள் வெற்றியை பார்த்து அவர்கள் தலைகுனிய வேண்டும். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. கோபம் வரும்போது அந்த வேகத்தை உங்கள் வேலையில் காட்டுங்கள், உங்கள் கனவில் காட்டுங்கள், உங்கள் உழைப்பில் காட்டுங்கள். இரண்டாவது பயிற்சி, கோபத்தை எப்படி திசை திருப்புவது? இனி உங்களுக்கு கோபம் வரும்போது இந்த 3 விஷயங்களை செய்யுங்கள். ஆற்றலை சேமிக்க மௌனம் காப்போம். முதலில் உங்கள் வாயை மூடுங்கள். அந்த ஆத்திரத்தை உங்கள் இதயத்திற்குள்ள அழுத்தி வையுங்கள். இலக்கை தீர்மானியுங்கள். என்னை அவமானப்படுத்தியவன் முன் நான் ஜெயித்து காட்டுவேன் என்று உங்களுக்குள் ஒரு இலக்கை நிர்ணயம் செய்யுங்கள். உழைப்பில் காட்டுங்கள். அன்றிரவு தூங்காமல் உங்கள் இலக்கிற்காக உழையுங்கள். உங்கள் உடலும் மனமும் சோர்வடையும் போது அந்த அவமானத்தை நினைத்து பாருங்கள். சோர்வு நீங்கி வேகம் பிறக்கும். உங்கள் கோபம் ஒரு வெற்றியாக மாறினால் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் தானாகவே உங்கள் காலடியில் வந்து நிற்பார்கள். 3, வெற்றியின் கர்ஜனை. நண்பர்களே, கோபம் என்பது ஒரு சாபம் அல்ல, அது ஒரு வரம். அதை சரியாக பயன்படுத்த தெரிந்தவனுக்கு தோல்வியே கிடையாது. சாணக்கியர் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியது அந்த ஒரு நொடி கோபத்தில்தான். உங்களுக்குள் இருக்கும் அந்த நெருப்பை அணைய விடாதீர்கள். அதை ஆக்கபூர்வமான சக்தியாக மாற்றுங்கள். நீங்கள் பேச வேண்டாம், உங்கள் வெற்றி பேசட்டும். உலகமே உங்கள் பக்கம் திரும்பும் வரை ஓடிக்கொண்டே இருங்கள். சாணக்கியரின் இந்த 3வது வழி உங்களை ஒரு சாதாரண மனிதனில் இருந்து ஒரு மாபெரும் வெற்றியாளனாக மாற்றும்.